ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிற நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 481வது குரலாக அமையிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. அதிகாரம் காலம் அறிதல் இதிலே முதலாவது குரலாக அமைய இருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வெல்ல வேண்டுமாக இருந்தால் அதற்குரிய காலம் கனியை மட்டும் காத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், பகல் வெல்லும் ஊகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. பகல் வெல்லும் ஊகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கு அழகான 3 உரைகள் அமைய பெற்றிருக்கின்றன. நாங்கள் முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், காக்கை தன்னை விட வலிய கோட்டானை பகலிலே வென்றுவிடும், அதுபோல் பகையை வெல்ல கருதும் அரசர்க்கும் அதற்கு ஏற்ற காலம் வேண்டும் என்பதாக அமைந்திருக்கின்றது. எங்களுடைய கிராமங்களிலே நாங்கள் கண்டிருப்போம், அல்லது எங்களுடைய பெரியவர்கள் சொல்லியிருப்பார்கள், பகலிலே ஆந்தையை காக்கை கொத்தி கொத்தி வென்று விடுமா. காரணம், காக்கையை விட வலிய பறவையாக இருந்தாலும் பகலிலே அதற்கு பார்வை குறைவு. அதே போன்றுதான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதிரியை வெல்ல வேண்டுமாக இருந்தாலும், எங்களுடைய வாழ்க்கையை வெல்ல வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய இலக்கை அடைய வேண்டுமாக இருந்தால் அதற்குரிய காலம் கனிந்து வரும் மட்டும் காத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் முதலாவது உரை அழகாக சொல்லியிருக்கின்றது. அதே சாயலில் தான் கலைஞர்களும் அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். பகல் வெல்லும் பூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது என்ற குரலுக்காக, பகல் நேரமாக இருந்தால் கோட்டானை காக்கை வென்றுவிடும், எனவே எதிரியை வீழ்த்துவதற்கு ஏற்ற காலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதாக கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. பகலிலே அந்த ஏற்கனவே சொன்ன குரலை உரையை போன்றுதான் அமைந்திருக்கின்றது. பகலிலே இருந்தால் கோட்டானை, அதாவது ஆந்தையை காக்கை இலகுவாக வென்றுவிடும். காரணம், பகலிலே அந்த பறவைக்கு பண்பார்வை குறைவாக இருக்கும். அதனால் எவ்வளவு பலமாக இருந்தாலும் அதனால் சண்டையிட்டு வெல்வதற்கு இயலாது. அதே போன்றுதான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதிரியை வீழ்த்துவதாக இருந்தாலும், எங்களுடைய வாழ்க்கையை வெல்வதாக இருந்தாலும், எங்களுக்கு இலகுவான, எங்களுக்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய காலம் வரும் மட்டும் நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் கலைஞருடைய உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது என்ற குரலுக்கான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், தன்னை விட பலமுள்ள கோட்டானை காக்கை பகலிலே வென்றுவிடும், ஆகவே பகைவரை வெல்ல எண்ணுபவர்க்கு அதற்கு ஏற்ற காலம் அவசியம். 3 உரைகளும் ஒன்றைத்தான் சொல்லியிருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வெல்ல வேண்டுமாக இருந்தால், எதிரியை வீழ்த்த வேண்டுமாக இருந்தாலும் சரி, எங்களுடைய வாழ்க்கையை வெல்ல வேண்டுமாக இருந்தாலும் சரி, எங்களுடைய இலக்கை நாங்கள் அடைய வேண்டுமாக இருந்தாலும் சரி, அதற்குரிய காலம் கனிந்து வரும் மட்டும் நாங்கள் காத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இலகுவாக வெல்ல முடியும் என்பதை இன்றைய குரல் உரைகள் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வெல்ல வேண்டுமாக இருந்தால், எங்கள் எதிரியை நாங்கள் வெல்ல வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய வாழ்க்கையில் வெல்ல வேண்டுமாக இருந்தாலும் சரி, நாங்கள் எங்களுடைய இலக்கை அடையும் மட்டும் அந்த காலம் கனிந்து வரும் மட்டும் காத்திருந்து வெல்வோம். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.